மக்களே வெல்கம் டு மை சேனல், வெல்கம் எம்பி ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்கன் பிரியாணி. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆகுது. காலையில் 3 மணிக்கு ஆட்டோ எடுத்தோம், இன்ன வரைக்கும் நிற்காமல் ஓட்டிட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா 9:50 தான் சாப்பாடு வாங்கியிருக்கேன். சிக்கன் பிரியாணி மக்களே, சிக்கன் பிரியாணி. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அல்வா 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 ஓ கத்திரிக்காய் ரைத்தா. ஓ இங்கே பாருங்க, பச்சடி, வெங்காய பச்சடி. பரவாயில்ல, இதோட ரேட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லிடுறேன் மக்களே. கடை பேர் பார்த்துங்க. இது வந்து மாங்காடு ஸ்டார் பிரியாணி. பாருங்க, ஸ்டார் பிரியாணி, மட்டன் சிக்கன் ஸ்டார் பிரியாணி. பார்த்துங்களா, லொக்கேஷன் பார்த்துக்குங்க. பாருங்க, பரவாயில்லைங்க மக்களே. பேப்பர் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருவாங்க, சூப்பராக சாப்பிட்லாமா. இல்லை பார், வாவ் ஓ வேற லெவல். சரிதான் தெரியலையா? வாவ், முட்டை வச்சுருக்காங்க மக்களே. ஸ்டார் பிரியாணியில் முட்டை எத்தனை பீஸ்ன்னு பார்க்கலாம். 1 பீஸு, ஒரு 2 பீஸு, 3 பீஸ் மக்கள், 4 பீஸு கிட்டத்தட்ட. சின்ன பீஸ் 2 பீஸு. ஃபஸ்ட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம், குஸ்கா டேஸ்ட் பண்ணிடலாம் மக்கள். அடுத்தது சிக்கன். அவ்வளோ இல்லை, நடுத்தரம். நல்லாவும் இல்லாமல் சூப்பராகவும் இல்லாமல் பரவாயில்ல. சிக்கன் பாருங்கள் எப்படி போல நல்லா வந்து. ஆனால் சிக்கன் நல்லா வந்துருக்கு மக்களே. வச்சு சாப்பிடுவாங்க. சிக்கன் வேறு லெவலில் இருக்குது மக்களே. இங்கே பாருங்கள், கறி வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் மக்களே. எலும்பு வேலை ரைட்டா. கத்திரிக்காய் ரைத்தா எப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்ற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைத்தா நல்லாகுது மக்களே. சூப்பராக ரைத்தா. ரைத்தா சூப்பராகுது. பா தாராளமாக ஒரு ஆளுமான சாப்பிடலாம் போல அப்படி இருக்குது. அடுத்து தனியாக பாருங்க, கறி எலும்பு தனியாக பிரிஞ்சு வருது. அந்த அளவு நல்லா இருக்குது. அடி போலி. முட்டை, அதுக்கு மேலே கறி, அதுக்கு மேலே குஸ்கா. இன்னும் என்ன மார்னிங்கில் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? காலையிலே பாருங்கள், சுட பிரியாணி. அது இந்த வண்டி ஓட்டிட்டு ஆட்டோ ஓட்டிட்டு சாப்பிடும்போது வயிற்று நிம்மதியாக இருக்குது மக்களே. அப்படியே இறங்கினே இருக்குதுங்க பாருங்கள். அப்படியே பிரிஞ்சு பாருங்கள் எலும்பு பாருங்கள். அல்வா தெரியுங்களா? எண்ணெய் எப்படி பாருங்க.
முந்திரி. அடிபொலி. மழை வர ஆரம்பித்து விட்டது. இந்த மழைக்கும் பிரியாணிக்கும் வேற லெவலில் இருக்கு மக்களே. இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 130 ரூபா மக்களே. ஒர்த்தானது. சும்மா சொல்லுவோம், 130 ரூபாய்க்கு ஒர்த்து. 130 ரூபாய்க்கு வெங்காய பச்சடி. இப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு மறந்து போச்சு. கத்திரிக்காய் ரைத்தா அண்டு அல்வா, கேசரி அல்வா எப்படி வேணாலும் சொல்லலாம். 130 ரூபாய்க்கு ஒர்த்தான பிரியாணி மக்கள். ஸ்டார் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. அதேமாதிரி வயிறு ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கு. குஸ்கா வந்து நார்மலாக சப்பிடுக்குது, அதில் ரைத்தா ஊற்றி அடிக்கும்போது வேறு லெவல், அந்த மாதிரி டேஸ்ட்டு. நீங்களாம் மாங்காடு பக்கம் வந்தீங்கன்னா வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த 4 மைல் ரோடு இருக்குது, அங்கேருந்து ஒரு 50 கடை தள்ளி தான். சூப்பராக மக்களே. இப்போ நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.